எதிர்வரும் 8ஆம் மாதம் 5ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணையாளரினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இவ்வருடம் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் அதிமுக்கியம் வாய்ந்த ஒரு தேர்தலாக அமைய இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தங்களது இருப்புக்களை தக்க வைக்கின்ற வகையிலே இந்த தேர்தலுக்கு மக்கள் தெளிவாக வாக்களிக்க வேண்டும். வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே, வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையில் கொழும்பு மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக அதிக அளவான கட்சிகள் போட்டியிடுகின்ற ஒரு மாவட்டமாக இப்பொழுது வன்னி தேர்தல் மாவட்டம் மாறியுள்ளது. குறைந்தளவான வாக்காளர்களும் அதிகளவான வேட்பாளர்களும் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக திட்டமிட்டு கோத்தபாய அரசாங்கம் இந்த தமிழர்களது பிரதிநிதித்துவத்தை இந்த வன்னியிலே குறைக்க வேண்டும் என்ற ஒரேயொரு நோக்கத்திற்காக அதிகூடிய சுயேட்சை கட்சிகளை பணமும் கொடுத்து பொருள் கொடுத்து அவர்கள் இந்த களத்தில் இறக்கிவிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைப்பாட்டை எமது மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தமிழர்களுக்கான இருப்புக்களை இல்லாமல் செய்கின்ற வகையிலே, அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில்தான் இவ்வாறாக இந்த தேர்தல் களம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பு நடைபெறுகின்ற செயற்பாடுகள், அரசினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அது மக்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். இராணுவ மயமாக்கல்கள், இராணுவ அதிகாரிகளதுக்கு பொருத்தமில்லாத பதவிகளை கொடுப்பது, இந்த தமிழ் இனத்தை இல்லாமல் செய்கின்ற வகையிலே செயலணிகள் உருவாக்குவது போன்ற பல்வேறு விதமான செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. உதாரணமாக கிழக்கிலே தொல்பொருளியலை பாதுகாப்புக்கென உருவாக்கப்பட்டிருக்கின்ற செயலணியிலே ஒரு சிங்களவர், ஒரு தமிழரோ அல்லது ஒரு முஸ்லீமோ இல்லாது ஒட்டுமொத்தமாக இராணுவத்தினரும் சிங்களவரையும் கொண்டதாக அந்த செயலணி உருவாக்கப்பட்டிருக்கின்ற இது நல்லதோர் உதாரணம். அந்த வகையிலே இந்த நிலைப்பாட்டை மக்கள் சரியாக புரிந்து கொண்டு சரியான முறையிலே இந்த தமிழ் இனத்தை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தடம் மாறாது இந்த மக்களது ஒரு நிம்மதியான நிலைபெறான வாழ்வுக்கு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. எமது மக்கள் இந்த வரப்போகின்ற தேர்தலிலே அந்த வாக்கு சீட்டிலே அந்த சின்னங்களை கண்டுபிடிப்பதில் கூட மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையிலும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடப்படுகின்ற வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்ற வகையிலும் தான் இவ்வாறான வேட்பாளர்கள், அதிகூடிய வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் வீதிகளிலே இடப்பட்டிருந்த இராணுவ தடை முகாம்கள் இதுவரை அகற்றப்படாதிருக்கின்றது. இந்த கொரோனா பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட இராணுவ தடை முகாம்களை அகற்றப்படாமல் இருக்கின்ற பின்னணி என்ன? இந்த மக்களை குழப்புவது, வேட்பாளர்களை வழியே தடுப்பது, அவர்களை இந்த சரியான முறையிலே மக்களுக்கு தங்களது செய்திகளை கொண்டு சேர்ப்பதை தடுப்பது, ஒரு இராணுவ பிடிக்குள் மக்களை வைத்து கொண்டிருப்பது போன்ற பல்வேறு விதமான ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த இராணுவ தடை முகாம்கள் வீதி வழியிலே இருக்கின்றது. முல்லைத்தீவில் தான் அதிகூடிய இராணுவ தடை முகாம் வீதிகளில் இடப்பட்டிருப்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை உடனடியாக அகற்றப்பட வேண்டும். மக்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இம்முறையும் அதை கூடிய ஆசனங்களை பின்பற்றக்கூடிய வகையிலே, கைப்பற்றக்கூடிய வகையிலே மக்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்து ஏனைய சுயேட்சை கட்சிகளுக்கோ உதிரி கட்சிகளுக்கோ வாக்களிப்பார்கள். ஆனால் தமிழர்களது பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆக்கப்பட்டு சிங்கள பௌத்தம் என்ற அவன் நிலைநாட்ட நினைக்கின்ற அவனது கொள்கையை, இலக்கை தானாகவே அவனுக்கு விட்டு கொடுத்த வகையிலே ஆகிவிடக் கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். வீட்டு சின்னத்திற்கு வாக்களிக்கின்ற அதே வேளையிலே சரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிந்தெடுக்கக்கூடிய வகையிலும் சரியானவருக்குரிய விருப்பு வாக்குக்கு எது என அறிந்து கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இவ்விடத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.